நம்ம சேனல் பரபரப்பா போய்கிட்டு இருக்கப்ப நிறைய பேர் கமெண்ட்ல பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுங்க, சர்க்கரை நோய்க்கு மாத்திரை மருந்தே தேவையில்லை, இன்சுலினே போட வேண்டாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ. பேலியோ டயட்டை ஃபாலோ பண்ணோம்னா சர்க்கரை நோய்க்கு மாத்திரையெல்லாம் தேவையில்லையா, சர்க்கரை சரியாயிருமா, இன்சுலினே போட வேண்டியது இல்லையா, பேலியோ டயட்டுக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன சம்பந்தம், பேலியோ டயட் ஆரோக்கியமானதா, பேலியோ டயட் அப்படின்னா என்ன, கீட்டோ டயட்னா என்ன? அரசோட உயர் பொறுப்புல இருந்த ஒரு அதிகாரி பேலியோ டயட் ஃபாலோ பண்ணி அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு 32 வயசு தம்பி, அவரு சக்கரை வந்து கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணாரு. அவர் சந்திச்ச பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம விரிவா பேச போறோம். பேலியோ டயட், கீட்டோ டயட்டோட நன்மை என்ன, அதோட தீமைகள் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல விரிவா அலசுவோம். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருஷமா நடத்திட்டு வரோம். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பார்த்து நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. எங்க மருத்துவமனையில செயல்படும் சர்க்கரை கால் புண் சிகிச்சை மையம் இதுவரைக்கும் 4600க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்ணை ஆத்தி இருக்கு. அது பற்றி நீங்க போட்டோ ஆதாரத்தோட பார்க்கணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல போய் கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. நீங்களே அதை போட்டோ ஆதாரத்தோட பார்க்க முடியும். எங்க சேனல் அறிவியலுக்கு புறம்பா எந்த செய்தியும் சொல்றதில்ல, முழுக்க முழுக்க மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொன்றையும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. முதல்ல பேலியோ டயட், கீட்டோ டயட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். கற்கால மனிதன், ஆதி மனிதன், மனுஷன் வந்து முழு மனிதனா மாறுறதுக்கு முன்னாடி விலங்கா இருந்திருப்பான்ல, அந்த மனிதன் விலங்குகளை வேட்டையாடி அதோட இறைச்சியை தான் சாப்பிட்டிருப்பான். அது போக இயற்கையா கிடைக்கிற பழங்கள், விதைகள், இதைத்தான் அவன் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்க முடியும். மனுஷன் விவசாயம் பண்ணி தானியங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஏறக்குறைய ஒரு காட்டு விலங்கு மாதிரி தான் மனுஷன் வாழ்ந்திருக்க முடியும். இப்போ ஒரு சிங்கம் வந்து 6லேருந்து 7 கிலோ சாதாரணமா சாப்பிட முடியும். இதுவே ஒரு காட்டு மாடை வேட்டையாடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் ஒரே நாள்ல சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஒரு 16 மணி நேரம் தூங்கிடும். அப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு உணவே சாப்பிடாது. அது மாதிரி தான் அந்த கற்கால மனிதனும் வாழ்ந்திருக்க முடியும். அதே மாதிரி அந்த உணவை இந்த காலத்து மனுஷன் சாப்பிட்றதுக்கு பேர் தான் பேலியோ டயட் அல்லது கீட்டோ டயட். அந்த கற்கால மனிதன் வந்து விவசாயம் பண்ணல, அதனால அவனுக்கு கம்பு, கேழ்வரகு, அரிசி, கோதுமை இந்த மாதிரி மாவுச்சத்துள்ள தானிய உணவுகள் கிடைச்சிருக்காது. அதனால இயற்கையா கிடைச்சதை மட்டும் அவன் சாப்பிட்டு வாழ்ந்திருக்க முடியும். இந்த உணவுகள் பின்னாடி விவசாயத்தை கண்டுபிடிச்சு விவசாயத்தால இந்த உணவுகளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு மனுஷன் அறிஞ்சு அந்த விவசாயத்தை பண்ண பின்னாடி அவன் வீட்டிலே எல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி வேட்டையாடி சாப்பிட்டவன் இப்ப வீட்டிலே இருந்து சாப்பிட்றான். அப்பதான் 3 வேளை உணவு அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே அவன் வர்றான். இந்த மாதிரி மாவுச்சத்துள்ள உணவுகள் 3 வேளையும் சாப்பிட்றதுனால இன்னைக்கு நமக்கு நிறைய நோய் வந்துருச்சு. அதனால அந்த கற்கால மனிதன் என்ன சாப்பிட்டானோ அதையே நம்ம சாப்பிட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பேலியோ டயட் அல்லது கீட்டோ டயட். பேலியோ டயட்ல நிறைய புரதச்சத்து, அதோட கொஞ்சம் மாவுச்சத்து. அந்த மாவுச்சத்தும் பழங்கள், கிழங்கு, இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கிற உணவை வச்சு சாப்பிட்றதுதான் பேலியோ டயட். கீட்டோ டயட்டுங்கிறது முழுக்க 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 புரதச்சத்தை மட்டும் சாப்பிட்றதுக்கு பேர் தான் கீட்டோ டயட். ஏறக்குறைய சிங்கம் சாப்பிட்ற மாதிரி. இந்த கீட்டோ டயட்டு, பேலியோ டயட்ல வெஜிடேரியனா இருந்தா வெஜிடபிள் புரோட்டீன், அதாவது முழுக்க முழுக்க தாவர புரோட்டீனை மட்டும் சாப்பிடுவாங்க. அதாவது கற்கால மனிதன் வேட்டையாடி இந்த உணவை சாப்பிட்டான். ஆனா இந்த கால மனுஷன் ஏசி, ஃப்ரிட்ஜு, இன்டர்நெட்டு, செல்போனு, முக்கியமா சொமோட்டோவோட இதை சாப்பிட்றான். ரெண்டுக்குமான வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அவன் வேட்டையாடி சாப்பிட்டான், இவன் ஜொமேட்டோவோட சாப்பிட்றான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். 1 கிலோ உணவை ஒரு சராசரி மனுஷன் சாப்பிட்றான்னு வச்சுக்கிறோமே, அவனுடைய அந்த 1 கிலோ உணவுல 450லேருந்து 550 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கணும், அதாவது மாவுச்சத்து இருக்கணும். 100லேருந்து 150 கிராம் அவனுக்கு புரதச்சத்து இருக்கணும். 80லேருந்து 100 கிராம் வரைக்கும் அதுல கொழுப்பு சத்து இருக்கணும். இந்த உணவை
நம்ம சராசரியா சாப்பிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உணவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் சராசரி தேவை. இது பேலியோ டயட்ல அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. பேலியோ டயட்ல 1 கிலோ உணவுல மாவுச்சத்து அதாவது கார்போஹைட்ரேட் 150 to 200 கிராம், புரதச்சத்து 250 to 350, கொழுப்பு சத்து 500 to 600 கிராம் இருக்கும். இது பேலியோ டயட். அடுத்து நம்ம பேச போறது கீட்டோ டயட். கீட்டோ டயட்ல 75 கிராம் மாவுச்சத்து, சில பேர் மாவுச்சத்தை எடுக்கவும் மாட்டாங்க, 200 கிராம் புரதச்சத்து, 600 to 700 கொழுப்பு சத்து. இதான் கீட்டோ டயட். இப்ப சர்க்கரை நோயாளிகள் இந்த பேலியோ டயட் கீட்டோ டயட் எடுக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு நான் வரேன். என்னுடைய 35 வருட அனுபவத்தை நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா கீழ்கண்ட போன் நம்பர்ல தொடர்பு கொண்டு கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதே நம்பருக்கு புக் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்றோம். இப்போ நீங்க பேலியோ டயட் ஃபாலோ பண்றீங்களா, கீட்டோ டயட் ஃபாலோ பண்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பேலியோ டயட் ஃபாலோ பண்ண ஒரு பேஷண்ட்டை பத்தி உங்கள்கிட்ட நான் பேசுறேன். இவர் அரசாங்கத்தோட உயர் பதவியில இருந்தாரு. அவருக்கு சர்க்கரை இருந்தது, மாத்திரை சாப்பிட்டு நல்ல கட்டுப்பாட்டுல தான் இருந்தார். திடீர்னு நான் பேலியோ டயட் சாப்பிட போறேன், எனக்கு மாத்திரையெல்லாம் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேலியோ டயட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். பேலியோ டயட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடுற புரதச்சத்து தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது செரிமான பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு, திடக்கழிவுகள் மோஷன் மூலமாகவும் திரவ கழிவுகள் யூரின் மூலமாகவும், அதாவது கிட்னி வழியே யூரின் மூலமாக தான் வெளியே வரும். நம்ம ஏற்கனவே 100-150 கிராம் புரதச்சத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இப்ப அதை டபுளா மாத்துறப்ப கிட்னியோட லோடு அதிகரிக்கும். அப்ப கிட்னி திணற ஆரம்பிச்சிடும். பேலியோ டயட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிட்னியோட ஃபங்க்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். முக்கியமா ஜிஎஃப்ஆர்னு சொல்லக்கூடிய கிளாமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது 90க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா தாராளமா பேலியோ டயட் சாப்பிடலாம். அதே ஜிஎஃப்ஆர் 60லேருந்து 89க்குள்ள அப்படி இருந்துச்சு அப்படின்னா முயற்சி பண்ணலாம். ஆனா கிட்னி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறோம். உப்புநீர் கூடுதா, கிரியேட்டினின் லெவல் கூடுதா அப்படின்னு சொல்லி அடிக்கடி பார்த்து, கூடுச்சுன்னா பேலியோ டயட்ல இருந்து வெளியில வந்துடணும். ஒவ்வொரு நோயாளியும் ஒவ்வொரு விதங்க. எல்லா நோயாளியும் ஒரே மாதிரி அப்படி நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. எங்க மச்சான் சாப்பிட்டாரு, எங்க பெரியப்பா மைன் சாப்பிட்டேன், அவன் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க குதிக்காதீங்க. நீங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த பேலியோ டயட் சாப்பிட ஆரம்பிங்க. நான் சொன்ன அந்த அரசு உயர் அதிகாரி இது எதையுமே பார்க்கல, நேரடியா பேலியோ டயட்ல குதிச்சிட்டாரு. ஒரு 3-4 வாரத்துல அவருக்கு மூச்சு திணறல் வந்துடுச்சு. அப்ப அவருடைய யூரியாவை எடுத்து பார்க்குறோம், 94 கிரியேட்டினின் அப்படின்னு கிட்னியோட இன்னொரு டெஸ்ட்டை எடுத்து பார்க்குறோம், அது 4.6. எல்லாமே கூட ஆரம்பிச்சிருச்சு. கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு, நடக்கவே முடியல. அந்த சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவருடைய யூரியா கிரியேட்டின் லெவல் குறைக்கிறதுக்கான சிகிச்சையை மேற்கொண்டோம். ஒரு வாரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பழைய நிலைமைக்கு வந்துட்டு பேலியோ டயட்டை நிறுத்திட்டார். உடனே சில பேர் கமெண்ட்ல சொல்லுவீங்க, அதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் வராதுன்னு சொல்லுவீங்க. இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா நம்ம அதை சொல்ல முடியாது. இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் வருது, 250 வாட்ஸ் கரண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது சில சமயம் 300 வாட்ஸும் வரலாம், சில சமயம் 150 வாட்ஸும் வரலாம். அப்ப வயர் தீப்பிடிக்கவே பிடிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த 300 வாட்ஸ் தாங்காம நம்ம வயர் தீப்பிடிச்சு வீடே பத்திக்கிறோம். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த நிகழ்வு நடக்காது. ஆனா பண்றதுக்கு முன்னாடி இந்த பரிசோதனை செஞ்சு நம்ம அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு செஞ்சுக்கோங்க. நம்ம கிட்னி ஒரு விலை உயர்ந்த மதிப்பு மிக்க ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு கெட்டு போக விட்டுறாதீங்க. புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பேலியோ டயட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு ரிசர்ச் அடிப்படையில பேலியோ டயட் சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் டி, கால்சியம் குறைவு அதிகமா இருக்கு, அது அவங்களுடைய எலும்புகளுடைய உறுதித்தன்மையை குறைக்குது அப்படின்னு அந்த ஆய்வு முடிவு சொல்லுது. ஆங்கில மருத்துவம் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின், அதாவது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மருந்தும் கொடுக்கப்படுது. அந்த அடிப்படையை வச்சுதான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இதை பத்தி வந்திருக்க இன்னொரு ஆராய்ச்சியை பத்தியும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இது ஜேர்னல் ஆஃப் ரீனல் நியூட்ரிஷன் அப்படின்ற ஆய்வு முடிவு ஹை புரோட்டீன் டயட்ஸ் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இதுலயும் இதை பத்தி விரிவா சொல்லி இருக்காங்க. அடுத்து கீட்டோ டயட், இதை பத்தி பேசுறப்ப நான் பார்த்த இன்னொரு பேஷண்டோட சம்பவத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஒரு 30 வயசு தம்பி, 70 கிலோ தான் அவர் இருக்கணும்.
124 கிலோ இருந்தார். அவருக்கு சக்கரை வந்துருச்சு. சக்கரை வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அவருக்கு டயட் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து சாப்பிட சொல்லியிருந்தோம். ஒரு 2-3 மாசம் அவர் சாப்பிட்டாரு. ஆனால் அவருக்கு அந்த மாத்திரை சாப்பிட்றது அவருக்கு பிடிக்கல. சர்க்கரைக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தேடி அவரு கீட்டோ டயட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கீட்டோ டயட் சாப்பிட்றது தவறு இல்லை, ஆனா முழுக்க முழுக்க மாத்திரையை நிறுத்திட்டு கீட்டோ டயட்டுக்கு போயிட்டார். வெயிட்டை நான் குறைக்கணும், நான் சர்க்கரையும் இல்லாம பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுக்க முழுக்க கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணார். ஒரு 3 மாசம் வெயிட் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், அவரை தூக்கிட்டு வந்தாங்க. ஏறக்குறைய ஒரு கோமா ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. நாங்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்குறப்ப அவருடைய கண்டிஷன் வந்து டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற நிலையில அவருக்கு தூக்கிட்டு வந்தாங்க. வெயிட் நல்லா குறைஞ்சிருந்துச்சு, 12 கிலோ வெயிட் குறைஞ்சிருந்துச்சு. ஆனால் அவருக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாகி ப்ரீ கோமா ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டுட்டு வந்தாங்க. இந்த கோமா ஸ்டேஜ் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, சர்க்கரை மாத்திரையை முழுசா நிறுத்திட்டாரு. அப்ப சர்க்கரையோட அளவு அதிகமாகி டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற நிலை வந்துருச்சு. 2வது காரணம், முழுக்க முழுக்க மாவுச்சத்துள்ள கார்போஹைட்ரேட் டயட்டை நிறுத்திட்டாரு. நம்ம உடம்பு செயல்படணும் அப்படின்னா மாவுச்சத்து தேவைதானே, ஆனா அவர் முழுக்க முழுக்க நிறுத்திட்டாரு. அப்ப நம்ம உடம்பு என்ன செய்யும்? என்ன வழியிலையாவது நம்ம மாவுச்சத்தை உடம்பு தயாரிக்க முயற்சி செய்யும். ஈரல்ல இருந்தும் நம்ம சதையில இருந்தும் ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்க மாவுச்சத்தெல்லாம் பயன்படுத்தும். அது 2-3 மாசத்துக்குள்ள அதெல்லாம் பயன்படுத்தி அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிருச்சு. இனிமேலும் அவர் கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்தை எடுக்காம இருக்கிறதுனால இப்ப வந்து லைப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு சத்து வந்து மாவுச்சத்தா மாறுது. அப்படி மாறுறப்ப அதுல உருவாக வேஸ்ட் மெட்டீரியல் ரத்தத்துல கலந்து அதிகமாக்கி அவருக்கு அந்த மாதிரி டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற நிலை வந்துருச்சு. இப்படி எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. நான் முதல்ல சொன்னதுதான், எங்க மெடிசின் வந்து எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின். அதுக்கான ஆதாரத்தையும் இப்ப தர்றேன். மருத்துவ உலகத்தோட பைபிள் அப்படின்னா ஹாரிசன் பிரின்சிபிள் ஆஃப் இன்டர்னல் மெடிசின், அது 20வது எடிஷன்ல சாப்டர் ஆன் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற இடத்துல இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சுலின் லைப்போலைசிஸ் இஸ் ஸ்டிமுலேட்டட் லீடிங் டு கீட்டோன் பாடி ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டபாலிக் அசிடோசிஸ் அப்படின்ற வார்த்தையே இடம்பெற்றிருக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த புத்தகத்தை இந்த பகுதியை எடுத்து நீங்களே பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த தம்பியை அட்மிஷன் போட்டோம். அவருக்கு உடனே சக்கரை குறையிற மாதிரி இன்சுலின் கொடுத்தோம். ஒரு 3-4 டேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி 5வது நாள் அவர் நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி வெயிட் அதிகமா இருக்கவங்க தாராளமா கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணலாம். ஆனா இதுல 2 மிக முக்கியமான விஷயம். ஒன்னு, டாக்டருடைய அட்வைஸ் படி அது ஃபாலோ பண்ணியிருக்கணும். 2வது, சக்கரை மாத்திரையை உடனே நிறுத்தி இருக்க கூடாது. நம்ம வெயிட் குறைய 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 சர்க்கரையும் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க டாக்டர் மாத்திரையோட அளவை குறைச்சிக்கிட்டே வருவார். படக்குன்னு சக்கரை மாத்திரையை நிறுத்துறனால இந்த நிலைக்கு அவர் வந்துட்டார். அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பதிவு என்ன சொல்லுதுன்னா, பழைய காலத்து மனுஷன் பின்பற்றின உணவு முறைகள் நல்லதுதான், ஆனால் இன்னைக்கு நம்ம சாப்பிடுற உணவு முறை அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுது. அதிகமான செலவு, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாதது, தொடர்ச்சியா ஒரே மாதிரி உணவு முறை சாப்பிடுறது, எங்க போனாலும் நம்ம யாரோடையும் மிங்கிள் பண்ண முடியாம இந்த உணவு முறையால தனிச்சு நிக்கிறது. இந்த காரணங்களால நிறைய பேரு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலும் அதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது இல்ல. புது வருஷத்துல ஒரு சபதம் எடுப்போம்ல, 1ஆம் தேதியிலேருந்து நான் சிகரெட் நிறுத்திடுவேன், தண்ணியை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்ச நாள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிட்டு அதை விட்டுறாங்க. 50% பேர் 1 மாசத்துலயும், 30% பேர் 6 மாசத்துலயும் இதை விட்டுறாங்க. 20% பேர் தான் வைராக்கியமா இந்த உணவை ஃபாலோ பண்றாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. உலக சுகாதார அமைப்பு WHO என்ன சொல்லுதுன்னா, தானியங்கள், பயிறு வகைகள் இதெல்லாம் சாப்பிடாம நம்ம குடல் வந்து ஆரோக்கியமா இருக்காது, குடல் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுது. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க வந்து பேலியோ டயட், கீட்டோ டயட்ல நன்மையே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்னது அதோட தீமைகளை பத்தி, இப்ப நான் சொல்ல போறது அதோட நன்மைகளை பத்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சர்க்கரை நோயாளிகள்ல 2 வகை இருக்கு. முதல் வகை சர்க்கரை நோயாளி, 2ஆம் வகை சர்க்கரை நோயாளி. இந்த முதல் வகை சர்க்கரை நோயாளிக்கு வந்து இன்சுலின் சுரப்பு இருக்காது. இவங்க பேலியோ டயட் சாப்பிட்றதுனாலயோ கீட்டோ டயட் சாப்பிட்றதுனாலயோ பெரிய நன்மை இருக்காது, ஆனா புரதச்சத்தோட அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம். 2வது வகை சர்க்கரை நோயாளி மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு
சர்க்கரை எதனால வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில பேர் வெயிட் அதிகமா இருப்பாங்க, அவங்க உடம்போட சதையில கொழுப்பு சத்து படிஞ்சிருக்கும், இவங்களுக்கு இன்சுலினோட எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். சில பேர் வெயிட் அதிகமா இருப்பாங்க, இன்சுலின் சுரப்பு போதுமான அளவுக்கு இருக்காது, அந்த உடம்புக்கு ஏத்த இன்சுலின் சுரக்காது, அப்ப அவங்க வெயிட்டை குறைக்கலாம். இந்த மாதிரி ஆட்கள், அதாவது அதிக எடை இருக்கு அதோட சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னா இவங்க இந்த பேலியோ டயட் கீட்டோ டயட் முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு அம்மா கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு சர்க்கரை வருது, குழந்தை பிறந்துருது, அதுக்கு பின்னாடி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு சர்க்கரை வர ஆரம்பிக்குது. அதாவது 100% தாய்மார்களுக்கு திருப்பி அவங்களுக்கு சர்க்கரை வரும். இவங்க வெயிட் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த பேலியோ டயட் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணலாம். அதன் மூலமா அவங்களுக்கு சர்க்கரை வர்றது தடுக்கப்படும் அல்லது சர்க்கரை கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வரலாம். சில பெண்கள் பிசிஓடி இருக்கும், வெயிட் அதிகமா இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணுவாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி பேலியோ டயட் கீட்டோ டயட் நல்லது. அதுலயும் முக்கியமா கீட்டோ டயட் யாருக்கு நல்லது அப்படின்னா ஒருத்தருடைய உடல் எடை அவங்களுக்கு ஒரு 70 கிலோ இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு 110 கிலோ 120 130 கிலோ எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் 30க்கு மேல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கீட்டோ டயட் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இந்த பேலியோ டயட்டும் கீட்டோ டயட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை இருந்தால் சர்க்கரை மாத்திரையை நிறுத்தக்கூடாது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், கிட்னியோட ஃபங்க்ஷன், அது GFR எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு உங்க மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த டயட்டை நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம். திருக்குறள்ல 466வது குறள் இதுக்கு பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதை சொல்றேன். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும், ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான். வெயிட் அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி பேலியோ டயட் கீட்டோ டயட் செய்யாம விட்டாலும் அவங்க உடம்பு கெட்டு போயிடும். வெயிட் நார்மலா இருக்கிறவங்க சர்க்கரையை குறைக்கிறேன்ற பெயர்ல இந்த செயலை செய்தாலும் கெடும் அப்படிங்கிறதுக்கு இந்த குறள் நமக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல பேலியோ டயட் கீட்டோ டயட்டை பத்தி நன்மையும் சொல்லிட்டேன், தீமையும் சொல்லிட்டேன். உங்க உடம்புக்கு நீங்க தான் நீதிபதியா இருந்து பேலியோ டயட் கீட்டோ டயட் உங்க உடம்புக்கு சரியா இல்லையா அப்படின்னு உங்க மருத்துவரோட கலந்து ஆலோசிச்சு அதன்படி முடிவு செய்யுங்க. இந்த மாதிரி ஓடி ஆடலாம் முடியாது, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா சர்க்கரையும் குறையணும் வெயிட்டும் குறையணும், அது எப்படி சார் செய்யறது அப்படின்னு நீங்க சில பேர் நினைக்க கூடும். அவங்களுக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.